பெங்களூருவில் நடந்து வரும் ஏரோ இந்தியா கண்காட்சியில் இரு விமானங்கள் ஒன்றையொன்று உரசிக் கொண்டன. பெங்களூருவில் சர்வதேச விமான கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி புதனன்று துவக்கி வைத்தார். தொடர்ந்து 5 நாட்கள் நடக்கவுள்ள இந்த விமான கண்காட்சியில் 600க்கும் மேற்பட்ட உள்நாட்டு, வெளிநாட்டு நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. விமான உதிரி பாகங்கள் முதல் கொண்டு புதிய ரக போர் விமானங்கள் வரை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கண்காட்சியையொட்டி சாகசத்தில் ஈடுபடவுள்ள விமானங்கள் வியாழனன்று பயிற்சியில் ஈடுபட்டன. செக் குடியரசு நாட்டைச் சேர்ந்த பிளையிங் புல்ஸ் எனும் குழுவினர் 3 விமானங்களில் சாகசத்தில் ஈடுபட்டிருந்தனர். 700 அடி உயரத்தில் விமானங்கள் பறந்தபடி சாகசம் செய்தபோது இரு விமானங்கள் ஒன்றோடொன்று உரசிக் கொண்டன. இதனால் அடுத்து என்ன நடக்குமோ என்ற பதற்றம் தரையிலிருந்த பார்வையாளர்கள் மத்தியில் உண்டானது. அதே நேரத்தில் விமானத்தை ஓட்டிய பைலட்டுகள் பதற்றப்படாமல் மிகுந்த சாமர்த்தியத்துடன் இரு விமானங்களையும் பத்திரமாக தரையிறக்கி பாராட்டு பெற்றனர். இதில் ஒரு விமானத்தின் இறக்கை பலத்த சேதமடைந்தது. வயதை கடந்த ராத்கா மச்சோவா என்ற பெண்ணின் தலைமையிலான பிளையிங் புல்ஸ் விமான சாகச குழுவினர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட பெங்களூருவில் நடந்த விமான கண்காட்சியின் போது சாகசங்களை நிகழ்த்தி கைத்தட்டல்களை பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.